2014 ஒரு ரேண்டமாக ஒரு சென்சஸ் எடுத்தோம். அப்போ கல்லுக்குடி அடியக்கமங்கலம் பகுதியிலலாம் வந்து 100 பேர் இறந்தாங்கன்னா 16 பேர் புற்றுநோயால் இறந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கதிராமங்கலத்தில் 10 பேர் இறந்தாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஆக்சிடென்ட் ஆகுறாங்க தவிர மீதி அத்தனை பேருமே புற்றுநோயால் இறக்குறாங்க. முந்தா நாள் கூட கணேசன் ஒருத்தர் இறந்தார், புற்றுநோயால் இருந்தார். அவருக்கு கிட்னி வயிற்றுல புற்றுநோய். இப்போ கதிராமங்கலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 எண்ணெய் கிணறு இருக்குது. அங்கே ஒரு 27 பிள்ளைங்க மனவளர்ச்சி குன்றியதாக இருக்குது. அம்மா சொன்னாங்க பேசும்போது பெண்கள் வந்து ஏன் போராடுறாங்கன்னு. அதில் ஒரு பெண் வந்து குழந்தைக்கு தசை சிதைவு நோய், அந்த குழந்தைக்கு அதை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க ஊர் தண்ணி கெட்டு போயிடுச்சு சுத்தமாக. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, நான் வந்து என் பிள்ளைக்கு விஷத்தை தான் கொடுக்குறேன்னு தெரியுது, இந்த தண்ணி விஷமாயிட்டு விஷத்தை தான் நான் கொடுக்குறேன், ஆனாலும் என்ன பண்ணுறது, காசு கொடுத்து வாங்குறதுக்கு என்கிட்ட வழி இல்லை, அதனால் நான் இந்த தண்ணியே கொடுக்குறேன்னு அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க.